ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. اللهم صل على محمد في أول كلامنا. اللهم صل على محمد في أوسط كلامنا. اللهم صل على محمد في آخر كلامنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரியும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களின் மீதும் இனி வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நேசர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. 14 நூற்றாண்டுகளாக இஸ்லாம் கடந்து வந்த பாதைகளில் மலைகளை போன்று பல தடைகளும் கடல் நுரைகளை போன்று பல எதிர்ப்புகளும் வந்தாலும் இந்த இஸ்லாத்தின் ஜோதி ஒருபோதும் அழியாது, அழிக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாத்தின் ஜோதி, இந்த இஸ்லாத்தின் அஸ்திவாரம் மனிதனாலோ அல்லது மனிதனுடைய சிந்தனையாலோ உருவாக்கப்பட்டதல்ல. மாறாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது. அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளால் இந்த தீனுல் இஸ்லாம் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு ஏற்ப அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் விட்டு பிரியும் கடைசியாக செய்த ஒரு உபதேசம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து கடைசி குத்பாவில் சொன்னார்கள்: தரக்து ஃபீக்கும் அம்ரைன், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. ஓ சஹாபாக்களே, எனக்கு பின்னால் உம்மிடத்தில் நான் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. இந்த 2 விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் லன் ததில்லு, ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருவசனம். எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில்
எதை கூறப்பட்டிருக்கிறதோ அதை தன்னுடைய வாழ்க்கையின்படி அவர்கள் அமைத்து கொண்டால் உலகத்திலே அவர்கள் வழி தவற மாட்டார்கள். இரண்டாவது சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். இந்த இரண்டு விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஓதப்பட்ட அந்த திருவசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். குல், நபியே நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுகின்றீர்களா? யாரை? நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, இந்த வானத்தை படைத்தவன், இந்த பூமியை படைத்தவன், இந்த அண்ட சராசரத்தை தன்னுடைய நுழையில் வைத்து ஆளக்கூடியவனை நீங்கள் பிரியப்படுவீர்கள் என்று சொன்னால், ஃபத்தபியூனி, நாயகமே நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், ஃபத்தபியூனி, உங்களை அவர்கள் பின்பற்றட்டும். அப்படி அவர்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை நேசம் கொண்ட முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபியூனி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்திலே, அழகிய இந்த திருவசனத்திலே விளக்கிவிட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே ஒரு நபரை பிரியப்படுங்கள் என்று சொன்னால் அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்திருப்பார்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்பதாக ஒரு இரு மூன்று இடங்களில் மட்டும் சொல்லவில்லை. பல்லாயிரக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் கூறி காட்டியிருக்கின்றான். அப்போது நம்முடைய ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கடந்த முறையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசியிருக்கின்றான் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எவ்வாறு இருந்திருக்கும்? உண்மையில் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்றோமா என்று தெரியவில்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது அளவு கடந்த பாசங்களை வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு பயானில் சொன்னது உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வருகின்றார்கள். ஒரு போரை முடித்து முதலில் வீட்டுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அது வழிமுறை. ஏனென்று சொன்னால் போரில் கஷ்டம் சிரமம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். வீட்டுக்கு சென்று விட்டால் போலும் அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட்டுவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வருகின்றார்கள். வரும் சமயத்திலே இடையில் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதட்டிலும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெஞ்சு பகுதியில் முத்தமிட்டார்கள். குழந்தைகள் தன்னுடைய தாயிடத்தில் சொன்னது, நாயகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முத்தமிடும் விஷயத்தில் வித்தியாசம் கண்டுவிட்டார்கள் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், நாயகமே, ஒரு புஜத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கினால் மறுபக்கத்திலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்குவீர்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதை நீங்கள் கொடுத்தாலும் அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பீர்கள். ஆனால் இன்று முத்தமிடும் விஷயத்தில் நீங்கள் வித்தியாசம் கண்டிருக்கின்றீர்கள் என்ன என்பதை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஹதீஸ்களில் வருகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சாதாரணமான பெண்மணி அல்ல, மிகவும் கல்வி ஆற்றல்களில் உயர்ந்தவர்கள். அவர்கள் கல்விக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு தூர நோக்கு சிந்தனை கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதன் காரணமாகத்தான் ஹதீஸ்களில் வருகிறது, சொர்க்கத்தின் தலைவி, பெண்மணிகளுக்கு தலைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு பின்னால் உண்மையை சொல்லிவிடுகின்றார்கள். இவர்கள் பெரியவர்களாக ஆகும் சமயத்திலே, ஹிலாபத்துடைய விஷயம் வரும் சமயத்தில் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற விஷயத்தை சொல்லும் சமயத்திலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. நாயகமே, ஒவ்வொரு உம்மத்திற்கு ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான், ஒவ்வொரு சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றான். அந்த சமூகம், அந்த நபிமார்களுக்கு ஒரு பிரார்த்தனையமான, ஒரு பலமான ஒரு துவாவை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த துவாவை எல்லா நபிமார்களும் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக அல்லது தன்னுடைய சமூகத்திற்காக அவர்கள் துவா செய்து விட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா உமக்கு ஒரு துவாவை கொடுத்திருக்கின்றான் அல்லவா, அந்த துவாவின் மூலமாக உம்முடைய பேர குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றி விடலாமே என்று கேட்கின்றார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துவாவை நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்திற்கு ஷஃபாஅத்திற்காக வேண்டி நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலே நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை முதலில் தீர்க்கும்படி பணபலத்தினாக இருந்தால் பணபலத்தின் மூலமாக அந்த பிரச்சனையை நாம் தீர்க்கின்றோம். பணபலத்தின் மூலமாக அந்த பிரச்சனை நம்மால் தீர்க்க முடியாவிட்டால் படைபலத்தின் மூலமாக தீர்க்கின்றோம். அதிலும் அந்த பிரச்சனை தீராவிட்டால் ஆட்சி பலத்தின் மூலமாக அதை தீர்க்கின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான துஆ இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளை உயர்த்தி ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு துஆ செய்திருந்தால் இந்த கர்பலாவுடைய விஷயமும் ஏற்பட்டிருக்காது, ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் கொல்லப்பட்டு இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் கூட நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகனை விட்டு ஓடும் சமயத்திலே, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு ஓடும் சமயத்திலே, மறுமையுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும் சமயத்திலே, அந்த நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த துஆவை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய உம்மத்தை அதிக அளவில் நேசித்திருக்கின்றார்கள் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக நிதர்சனமான ஒரு உண்மை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மட்டுமல்ல, இதை போன்று பல்வேறான சம்பவங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்துடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். கிதாபுகளில் இன்னும் எழுதியிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வசனம் வருகிறது, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமான முறையில் தாவத்துடைய பணிகளை மேற்கொண்டேன். என்னை பின்பற்றியவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றி
பின்பற்றியாதவர்கள் உம்மிடத்தில் நான் விட்டுவிடுகின்றேன் என்று ஒரு வசனம் வருகிறது. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வசனம் வருகிறது, இன் துஅத்திபஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இன்னொரு வசனம் வருகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வசனம், யா அல்லாஹ், என்னை பின்பற்றியவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் உம்மிடத்தில் நான் விட்டுவிடுகின்றேன் என்ற வசனம் வருகிறது. இந்த வசனத்தை படித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அழுது கொண்டே இருந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை வருகிறது. நாயகமே, அதிகமான முறையில் அழுகின்றீர்கள், எதற்கு அழுகின்றீர்கள்? உம்முடைய அழுகை எம்மால் பார்க்க முடியவில்லை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அழுகையின் சத்தம் அல்லாஹ்வுக்கு தெரியும், என்னுடைய அழுகையின் காரணம் அல்லாஹ்வுக்கு புரியும் என்றார்கள். உடனே அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை புரிந்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லிவிடுகின்றான், நாயகமே, எந்த விஷயத்தில் நீங்கள் அழுதீர்களோ அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உம்முடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நபர்களுடைய நிலைமை, யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை ஓதி இருக்கின்றார்களோ அந்த நபருடைய ஒவ்வொரு பொறுப்பை உம்மிடத்தில் நான் விட்டுவிடுகின்றேன். நாளை மறுமை நாளில் இவர்களுடைய ஷஃபாஅத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற விஷயம் வரும் அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் உலகத்தில் நடந்த விஷயம். ஹதீஸ்களில் வருகிறது, நாளை மறுமை நாளிலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி பாடுபடுவார்கள். மக்கள் எல்லாம் திறந்திருப்பார்கள். மக்கள் எல்லாம் இதஹபு இலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் திறந்து செல்வார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்பார்கள், ஓ ஆதமே, நீங்கள் தான் எம்முடைய தந்தை, நீங்கள் தான் முதலில் பிறந்தவர்கள், நாங்கள் எல்லாம் உங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள், எமக்காக இங்கே அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை செய்யுங்கள். எம்முடைய இந்த மறுமையுடைய அந்த நிலைமை எங்களை மிகவும் குன்றிவிட்டது, எங்களால் எதுவும் செய்யவில்லை, இந்த நிலைமை விட்டு எங்களை மாறுவதற்காக இங்கே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று இதஹபு இலா ஆதம், மனிதர்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் செல்வார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த இது சொல்வார்கள், நான் சொர்க்கத்தில் வாழும் சமயத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான அந்த பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன், அல்லாஹ் உண்ண சொல்லாத அந்த உணவை நான் உண்டு விட்டேன், என்னுடைய நிலைமை அல்லாஹ் பிடித்து விடுவானா என்று பயம் எனக்கு இருக்க நான் எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை கேட்பது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அடுத்ததெல்லாம் மக்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் திரும்புவார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். இதஹபு இலா ஆதம், மிகப்பெரிய ஒரு கூட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் செல்வார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்வார்கள், ஓ இப்ராஹிமே, கலீலுல்லாஹ் என்ற பட்டத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மட்டும்தான், எனவே எமக்காக இங்கே அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை கேளுங்கள் என்று கேட்பார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் வாழும் சமயத்திலே நான் ஒரு தவறுதலான ஒரு பொய் சொல்லிவிட்டேன், அசல்படி அது பொய் கிடையாது, அல் முஸ்லிம் அஃபுல் முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன், இந்த ஒரு தவறுதலும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் என்னை பிடித்து விடுவானா என்ற பயம் என்னுடைய நப்சு, யா நப்சி என்னாகுமோ எனக்கு தெரியவில்லை, நான் எவ்வாறு உமக்காக வேண்டி ஷஃபாஅத்தை கேட்பது என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொல்வார்கள். மீண்டும் இதஹபு இலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் மக்கள் எல்லாம் செல்வார்கள். உடனே மக்கள் சொல்வார்கள், ரூஹுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரூஹுல்லாஹ் என்ற அந்த பட்ட பெயரை பெற்றவர்கள் நீங்கள் தான், எமக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை கேளுங்கள் என்று கேட்பார்கள். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், உலகத்திலே நான் ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு அடிமையாக இருந்தேன், அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக இருந்தேன்,
என்னை மக்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்கு நிகராக என்னை ஒரு கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் இந்த சமயத்தில் என்னை கேட்டால் என்னுடைய நஃப்ஸ் என்னாகுமோ எனக்கு தெரியவில்லை, நான் எவ்வாறு ஷஃபாஅத்தை கேட்பது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தூரமாகிவிட்டார்கள். இதே போன்று பல்வேறு நபிமார்களிடத்தில் மக்கள் செல்வார்கள். கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளில் எழுதப்படுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த ஒவ்வொரு நபர்களை அரவணைப்பார்கள். அரவணைத்து அர்ஷின் கீழே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். சுஜூதுக்கு செல்வார்கள். சுஜூதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். உடனே அர்ஷின் கீழே ஒரு சத்தம் வரும், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இர்ஃபா ரஅஸ சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா என்ற ஒரு சத்தம் அர்ஷின் கீழே வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, போலும் உம்முடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், சல் துஅதா, நீங்கள் யாருக்கெல்லாம் ஷஃபாஅத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஷஃபாஅத்தை கொடுங்கள், சல் துஅதா, நீங்கள் கேட்பதெல்லாம் நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை கூறுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது முஹப்பத்தை காட்டியிருக்கின்றார்கள். இது எல்லாம் முஹப்பத்துடைய வழிபாடு. ஒரு நபரை நாம் முஹப்பத்தை கொண்டு விட்டோம் என்று சொன்னால், பிரியம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த பிரியத்துடைய வழிபாடு இவ்வாறு தான் வெளிப்படும். அதுதான் ஷரியத்தில் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தன்னுடைய உயிரை விட அதிகமான முறையில் நேசிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றானோ அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாரேனும் தவறுதலாக பேசிவிட்டால் தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து போரிட வேண்டும் என்று ஷரியத்தில் கூட வருகிறது. ஏனென்று சொன்னால், அளவுக்கு கடந்த ஒரு முஹப்பத் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்திலே பதிவு செய்கின்றான். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் சொல்கின்றான், நாயகமே, நீங்கள் எந்த அளவுக்கு பிறர் மீது நீங்கள் அர்ப்பணித்து விடுகின்றீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய உயிரையும் தாண்டி அவர்களின் மீது நீங்கள் முஹப்பத்தை வைத்திருக்கின்றீர்கள் என்று இந்த வசனத்துடைய சுருக்கம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முழுமையான முறையில் நாம் பிரியம் கொள்ள வேண்டும். ஷரியத்தில் வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியப்படுவது முஹப்பத்தே தபஇ. தன்னுடைய பெற்றோர்களை நாம் பிரியப்படுகின்றோம், அந்த பிரியப்படுவது முஹப்பத்தே தபஇ. அதைவிட ஒரு படி மேலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படும் என்றும் ஷரியத்தில் வருகிறது. வல்ல ரஹ்மான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை முழுமையான முறையில் நம்முடைய மனதில் அல்லாஹ் தஆலா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய உள்ளத்தில் ஆக்குவானாக. ஆமீன். அடுத்ததாக ஒரு சில விஷயம் பொதுவாக இந்த ஜும்மா பயானில் சொல்லப்பட வேண்டும் என்று உலமாக்களுடைய தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது வக்ஃபு சம்பந்தமான சில விஷயங்கள். வக்ஃபு என்று சொன்னால் அசலில் நிறுத்துதல். வக்ஃபுடைய அர்த்தம் அரபியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நிறுத்துதல் என்று அர்த்தம். இந்த வக்ஃபு இதனுடைய விஷயங்கள் என்னவென்று ஒரு சில குறிப்புகளாக நாம் பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லி காட்டுவார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய அமல் நிறுத்தாட்டப்பட்டுவிடும். ஆனால் 3 விஷயங்களை தவிர,
முதலாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, ஒரு நபர் கல்வியை கற்றிருக்கின்றான், அந்த கல்வியின் மூலமாக பிற நபர்கள் பிரயோஜனம் அடைந்தால் அந்த பிரயோஜனம் எந்த அளவு நபரை எல்லாம் சார்ந்திருக்கிறதோ இந்த நபர் முதல் நபருக்கு வந்துவிடும். இல்முன் யுன்தஃபஉ பிஹி. இரண்டாவது வலதுன் சாலிஹன், ஒரு நல்ல துஆ செய்யக்கூடிய அந்த மகன்களை உருவாக்குவது. மூன்றாவது சதகத்தே ஜாரியா, அதுதான் நாம் தமிழில் வக்ஃப் என்று சொல்கின்றோம். வக்ஃப் என்பது சதகத்தே ஜாரியா, அதாவது ஒரு நபர் தன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயத்தை, தன்னிடத்தில் இருந்த ஒரு பொருளையோ அல்லது இடத்தையோ பிற நபருக்கு கொடுத்து விடுகின்றார். அந்த நபர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தனது கடைசி காலகட்டத்திலே நமக்கு பின்னால் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை மஸ்ஜிதுக்கோ மதரசாவுக்கு கொடுத்து விடுகின்றார். சிலர்கள் நன்மையின் அடிப்படையில் கொடுத்து விடுகின்றார்கள். சில நபர்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ள வாரிசுகள் யாரும் இல்லை, அவருடைய வம்சாவளி முடிந்துவிட்டது, கடைசியாக அது வக்ஃபுக்கு சேர்ந்து விடும். இந்த வக்ஃபுடைய வரலாறு எப்போது ஆரம்பித்தது என்று சொன்னால் ஹைபருடைய யுத்தத்தில் தான் முதலில் வந்தது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹைபருடைய யுத்தத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் வீரமுறையில் அவர்கள் போர் செய்கின்றார்கள். கனிமத்துடைய பொருளாக ஒரு இடம் கிடைக்கின்றது. அந்த இடத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நாட்களுக்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகின்றார்கள். நாயகமே, என்னிடத்தில் மிகவும் பலவிதமான இடங்கள் இருக்கிறது, ஆனாலும் கூட ஹைபருடைய யுத்தத்தில் வந்த அந்த இடம்தான் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. இந்த இடத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தருகின்றேன். இந்த இடம் உமக்கு பிடித்ததாக இருந்தது என்று சொன்னால் அதை பொது இடமாக நீ ஆக்கிவிடு. அந்த பொது இடத்திலே பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அல்லது உனக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அதனுடைய அசலை உன் பேரில் வைத்துவிட்டு அதனுடைய நஃபை மக்களுக்கு கொடுத்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் முழுமையான முறையில் அசலும் சரி, அந்த இடத்திலும் சரி, அந்த இடத்திலே பயன்படக்கூடிய அந்த பொருட்களும் சரி, எல்லாமே நான் வக்ஃபுக்கு கொடுத்து விடுகின்றேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதனால் இஸ்லாத்தில் முதல் வக்ஃப் என்ற விஷயம் ஆரம்பித்தது. இந்த வக்ஃப் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. இந்த வக்ஃபுடைய விஷயத்திலே யாரெல்லாம் கையாளல் செய்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்று ஹதீஸ்களில் எச்சரிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபுடைய அந்த இடத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த இடத்தை விற்பதும் கூடாது, பிற நபர்கள் அதை பிரயோஜனம் அடைவதும் கூடாது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரயோஜனம் அடையலாம், அதை தவிர்த்து தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வதோ அல்லது பிற நபருக்கு அது கொடுத்து விடுவதும் கூடாது. அதே போன்று வக்ஃபுடைய அந்த சொத்தை பிற நபருக்கு வாரிசாக்குவதும் கூடாது. ஆனால் இன்று அரசாங்கத்தின் மூலமாக அந்த வக்ஃபுடைய சொத்தை ஷரியத்தின் சட்டத்தின்படி அதை விற்கக்கூடாது, பிற நபரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று வருகிறது. ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து அந்த வக்ஃபுடைய இடத்தை 1950 அன்றுதான் இந்த வக்ஃபுடைய அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்னைக்கு வரையும் அந்த வக்ஃபுவை அரசாங்கம் அதை கைப்பற்றி கொள்ள வேண்டும், அவர்கள் பிற நபருக்கு பிரித்து தருகின்றார்கள் என்று பலவிதமான சட்டங்களை அவர்கள் போட்டு வருகின்றார்கள். இந்த சட்டத்தை அவர்கள் போட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் முழுமையான முறையில் மஸ்ஜிதை நடத்த முடியாது, மதரசாக்களை நடத்த முடியாது, கான்காக்களை நடத்த முடியாது, எல்லா இடத்திலும் கேள்வி கணக்குகள் ஆகிவிடும். ஜும்மாவில் கூட ஏதேனும் ஒரு விஷயத்தை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வக்ஃபுக்கு அவர்கள்
விட்டார்கள் என்று சொன்னால் நாம் முதலில் நாம் என்ன சொல்கின்றோமோ அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டதற்கு பின்னால் தான் ஜும்மாவையிலும் அந்த விஷயத்தை நாம் சொல்லக்கூடிய நிலைமை மாறிவிடும். வல்ல ரஹ்மான் இந்த சட்டத்தை நாம் எதிர்த்து நல்ல முறையில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அதே போன்று ஒரு ஸ்கேன் வருகிறது. அந்த ஸ்கேனிலே இமெயில் ஐடி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த ஸ்கேன் செய்துவிட்டு தன்னுடைய கருத்தை அதில் பதிவு செய்ய வேண்டும். எல்லா விதமான விஷயங்களும் எழுதப்பட்டு விட்டது. கடைசியில் இதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி பேரை எழுதிவிட்டால் அதற்கு பொருத்தமாக அமைந்துவிடும். யாரெல்லாம் செல்போன்களை பயன்படுத்துகின்றார்களோ இந்த விஷயத்தை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் வக்ஃபுடைய சட்டத்தை நமக்கு முழுமையான முறையில் கொடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.